வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பாவை ரேஷன் கடையில் பார்த்ததுமே பகீர் என்றது. இளைத்து துரும்பாயிருந்தார். 4 மாதங்களில் இத்தகைய வித்தியாசமா? சமீபத்தில் விநியோகித்த புது ரேஷன் கார்டு இன்னும் என் பெயர் கூட எடுக்கப்படவில்லை. 4 மாதம். அதற்குள் அப்பா ஒரு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடித்து விட்டவர் போல் கிழவராகிவிட்டார். கடையில் எக்கச்சக்க கூட்டம், குழப்பம், கூச்சல். எனக்கு மஞ்சக்காடு கொடுத்துருக்காங்களேயா, நான் எக்ஸ்ட்ரா சக்கரை கேட்கலையே, அரிசி இல்லாமல் என்னையா செய்யறது? என்ன சார் உங்களுக்கு ரோஸ் கார்டா? ஆ, வசதி உள்ளவங்களுக்கே தான் எல்லாம் கிடைக்குது. வருமான அடிப்படையில் கொடுக்கறதையா மாற்றிட்டீங்க? புகார் குரல்கள், அதற்கு பதில் குரல்கள். அம்மா, மாற்றினது நான் இல்லை, ரூல் போட்டவங்க கிட்ட போய் சண்டை போடுங்க. சார், வேணும்னா இந்த மாதிரி அரிசி வேணும், சர்க்கரையை குறைச்சிடுங்கன்னு ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்டு போங்க. முதல்லையே எல்லார் விருப்பத்தையும் கேட்டு தான் கார்டு தயாரிச்சிருக்காங்க, இப்போ போய் மாற்றினா? இந்த கூச்சலிலும் நெரிசலிலும் அகப்பட்டு கொண்டு தவிக்கும் அப்பா. வழுக்கை தலை, உச்சியில் இருந்து ஊற்றெடுத்து உடலை நனைக்கும் வியர்வை. ஈர ஷர்ட் ஒட்டி கொண்ட இடத்தில் புஜத்தின் சரும நிறம் நிர்வாணமாக தெரிந்தது. கொக்கி போட்டு நெரிக்கும் வெயில். நாற்புறத்தில் இருந்தும் கிளம்பி மோதும் நெருப்பு அலைகள். 110 டிகிரியை நெருங்கும் அனல். அண்மை காலத்தில் சென்னை நகரம் கண்டிராத வெப்பம். இவருக்கு இரத்த அழுத்த கோளாறு வேறு இருக்கிறதே. எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்தாரானால், திடீரென்று மூக்கில் இருந்து ரத்தம் கொட்டினால்? ஐயோ அப்பா, இந்த 11 மணி வெயிலில் ரேஷன் வாங்க வெளி கிளம்பாவிட்டால் என்ன? வேறு யாரையாவது அனுப்பக்கூடாதா? ஆனால் யாரை அனுப்புவார்? வீட்டில் ஒரு ஆள், ஒரு வேலைக்காரிதான். காலை வேலைகள் முடிந்து இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பாள். இனி மாலையில் தான் வருவாள். அப்போது அவளை அனுப்பக்கூடாதா? ரேஷன் வாங்க வழக்கமாய் போய்க் கொண்டிருந்தவன் நான் தான். என்னைத்தான் வெளியே விரட்டியாகி விட்டதே. இப்போது இந்த வேகாத வெயிலில் 62 வருஷங்கள் மொத்தமும் வெயிலோடு சேர்ந்து முதுகில் உட்கார்ந்து அழுத்துமே. குடையாவது கொண்டு வந்திருக்கிறாரா இல்லையா? போடா போடா, மழைக்குத்தான் குடை பிடிச்சுக்கணும், மற்ற சமயங்களில் குடை பிடிச்சுக்கிட்டா கோமாளியாட்டம் ஃபீல் பண்ணுறேன் என்ற ஒரு வினோத காரணம். இவர் பிடிவாதம் தெரியாதா என்ன? போடா வீட்டை விட்டு என்ற குரங்கு பிடியாய் நின்றவர்தானே. அம்மாவும் தான். அழுதாளே தவிர அவனை விரட்டாதீங்க என்று சொல்லவில்லையே. புருஷனிடம் அத்தனை மரியாதை அல்லது பயம். வரிசையில் அப்பா முன்னேறுவதாகவே தெரியவில்லை. கூட்டம் மேலே விழுகிறது. இந்த கிழவர் அகப்பட்டு தவிக்கிறார். இந்த வட்டாரத்தில் அனுசூயா அவென்யூவில் உள்ள ஒரு நண்பனை பார்க்க என் பஜாஜில் போய்க் கொண்டிருந்தேன். இன்று அவன் விடுப்பில் இருப்பதால் நானும் லீவ் போட்டுவிட்டு போகிறேன். எனக்கு பதிலாய் அவன் என் அப்பாவின் வீட்டுக்கு போய் அவர் ரேஷன் கார்டில் இருந்து என் பெயரை நீக்கிவிட ஏற்பாடு செய்யவும், அதற்கு அவருக்கு தேவையான உதவிகளை செய்யவும் அவனை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நான் புது கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆனால் ரேஷன் கடையில் அப்பா என் கண்ணில் பட்டதுமே ஸ்கூட்டர் தானாக நின்றுவிட்டது. உள்ளே ஓடிப்போய் அவரை உட்கார வைத்துவிட்டு பிளாஸ்டிக் பைகளும் மண்ணெண்ணெய் டின்னும் அவர் முகம் அச்சிட்ட குடும்ப ரேஷன் கார்டும் வியர்வையில் கசகசக்கும் ரூபாய் நோட்டுகளுமாய் அந்த இடத்தில் நான் நிற்க வேண்டும் போல் பரபரத்தது. கூடவே, யாருடா நீ? சுலோச்சனா புருஷனா? உன் உதவி ஒன்றும் தேவையில்லை, போ போ என்ற விரட்டும் அவர் குரல் என் காதுகளுள் முழக்குவது போலவும் இருந்தது. அவர் என்னை பார்த்து விடாதபடி சின்ன கடையின் முகப்பில் இருந்து தள்ளி ஸ்கூட்டரை சுவருக்கு அருகில் கொண்டு நிறுத்தினேன். இந்த 4 மாதங்களாய் அவர்தான் ரேஷன் பொருட்கள் வாங்க வந்து கொண்டிருக்கிறாரா? ஆனால் கண் முன்னால் அவர் அங்கு கூட்டத்தில் கசங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க சகிக்கவில்லை. உங்களுக்கு ஏன்பா இந்த தலையெழுத்து? என்ன வெளியே போ என்று சொல்லி என்ன சாயுஜ்ய பதவி கிடைத்தது? என் சுலோ உங்களுக்கு என்ன தீங்கு செய்தாள்? அவளை பற்றி முதலில் உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா அம்மா சம்மதம் கிடைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சங்கர். பெரியவங்க மனசு நோகக்கூடாது என்று அவள் சொன்னது உங்களுக்கு தெரியுமா? நான் தெரிவித்த போதுதான் நம்பினீர்களா? வேறு ஜாதி என்றால் என்ன அர்த்தம் என்று எனக்கு புரியவில்லை. அவள் மனுஷ ஜாதி இல்லையா? இப்படி நீங்களே நினைக்கலாமா? மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் உத்தமமான ஆசிரிய பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்.
உனக்கு அவள் வேணுமா நாங்க வேணுமா என்ற ஒரு அபத்தமான கேள்வி வேறு. இந்த இரண்டு வகை பந்தங்களும் ஒன்றுக்கொன்று விலக்கு என்று ஏன் நினைக்கிறீர்கள்? நீங்கள் இப்படி நினைப்பதற்காக நான் என் வாழ்வின் வசந்தத்துக்கு துரோகம் செய்ய முடியுமா? பிள்ளை ஆசைப்படுகிறான் என்ற கனிவே உங்களுக்கு இல்லையே. என் உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லையே. இனி நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லை என்கிறீர்கள். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லையே அப்பா. இந்த 4 மாதங்களில் உங்களையும் அம்மாவையும் நினைத்து நினைத்து எப்படி புழுங்கி இருக்கிறேன் தெரியுமா? உங்களை பார்க்க வேண்டும் என்று எப்படி துடித்திருக்கிறேன். பார்த்தால் எங்கே உடைந்து போய் விடுவேனோ என்பதனாலேயே இந்த கீழ்ப்பாக்கம் வட்டாரத்துக்கு வரக்கூடாது, உங்களை பார்க்க நேர்ந்து விடக்கூடாது என்று எப்படி என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பச்சை குழந்தையாட்டம் பெத்தவங்களை பிரிஞ்சு இத்தனை வேதனம் பண்றீங்களே. என்னை விட்டுட்டு அவங்க கிட்ட போக விரும்பினா அப்படியே போங்க, நான் தப்பா நினைக்க மாட்டேன் என்றாள் சுலோ ஒரு நாள். இப்படி ஒரு மருமகள் கிடைக்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்பா. அசட்டு அப்பா, பிடிவாதக்கார அப்பா. உங்களை பார்க்கும்போது மனசு தண்ணீராய் கரைந்து போகிறது. அப்பா என்று உங்களிடம் ஓடி வர வேண்டும் போல் இருக்கிறது. இப்போதுதான் ஆகட்டும். அடே சங்கர், போனதெல்லாம் போகட்டும். ஏதேதோ பேசிட்டேன், மனசுல வச்சுக்காத. 4 மாச கோபம் நம்ம 2 பேருக்குமே போதும். மருமகளை அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடு என்று நீங்கள் சொல்வதானால் உடனே ஓடி வந்து விட மாட்டேனா? கடைக்குள் அப்பா தடமாறுகிறார். எவனோ மேலே மோதிவிட்டான். அது மட்டுமின்றி, என்ன பெருசு, கண்ணு தெரியல என்ற பேச்சு வேறு. அவனை அறைய என் கை துடித்தது. அப்பாவுக்கு தெரியாமல் நான் உள்ளே எட்டி பார்த்த போதெல்லாம் அவர் மேல் துண்டால் முகத்தையும் கழுத்தையும் வியர்வை போக ஒற்றிக்கொள்வது தெரிந்தது. உச்சிக்கு ஏறும் உஷ்ணம். தலை சுற்றி விழுந்து விடாதீர்கள் அப்பா. ஒருவாறு சாமான்களை வாங்கி கொண்டு பில் கவுண்டருக்கு வந்து விட்டார். அப்பாடா, 1 மணி நேரமாய் உக்ர வெயிலுக்கு தலையை காட்டி நின்ற ஆயாசம் எனக்கு தெரியவில்லை. என் மஞ்சள் ஸ்லாக்கில் ஈரம் கசகசத்தது. ஆனால் ஆசுவாசமாய் பெருமூச்சு வந்தது. சொற்றமுற்றம் பார்த்தேன். சாலையில் ஒரு சில ஆட்டோக்கள் பறந்து கொண்டிருந்தன. மனித நடமாட்டம் அதிகம் இல்லை. தென்பட்ட முகங்கள் எல்லாம் வியர்வையின் பளபளப்பு. கால்களிலெல்லாம் வெயிலுக்கு பயந்தோடும் செருப்புகளின் விரைவு. ஒருவர் குடை பிடித்திருந்தார். நடைபாதையோரம் 4-5 தெரு சிறுவர்கள், 10 இருந்து 15 வயதுக்குள் இருக்கும், செய்ய எதுவும் இல்லாதவர்கள் போல் சோம்பலாய் நின்றிருந்தார்கள். வளர்ந்த ஆள் ஒருவன் சுவரை நோக்கி நின்று சிறுநீர் கழித்துவிட்டு அவசரமாய் அங்கும் இங்கும் பார்த்தபடி பேண்டை சரி செய்து கொண்டவாறே வேகமாய் நடந்தான். அப்பா சிறிது நேரத்தில் கடையில் இருந்து வெளியே வந்து விடுவார். அவர் கண்ணில் படாமல் நான் கிளம்பி விட வேண்டும். விற்றென்று பறந்து போகிறான் ஸ்கூட்டர் மேல் ஏறி. என்னை பார்த்தான் என்று தெரியும். உள்ளே எட்டி பார்த்து சௌக்கியமாப்பா என்று ஒரு வார்த்தை கேட்டால் வாய் முத்தா சிந்திவிடும். பெரிய மனுஷன், பெருங்காய கண்ணன், திமரை பார். 4 மாசமாய் இவனை பார்க்காமல் என் கண் எப்படி பூத்து போய்விட்டது. இவன் அம்மா தினமும் ராத்திரி அழுது ஓய்ந்து தூங்குகிறாள். சரியாய்த்தான் சொன்னார்கள், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று. இவனை பார்க்க மனசு துடித்த போதெல்லாம் இவன் இப்போது வசிக்கும் வட்டாரத்துக்கு வாக்கிங் என்ற சாக்கில் போகலாமா, தற்செயலாய் கண்ணில் படமாட்டானா என்றெல்லாம் சபலப்படுவேன். எழும்பூரில் தான் எங்கேயோ இருக்கிறானாம். ஆனால் நேரில் பார்த்துவிட்டால் உடைந்து போய் விடுவேனோ என்ற பயம். அதனாலேயே அந்த பக்கம் போகவில்லை. அரிசி பைக்குள் ரவை சர்க்கரை பைகளை வைத்து பெரிய பையாக தோள்மேல் சுமந்து அதை இடது கையால் பற்றி கொண்டு வலது கையில் பாதி நிரம்பிய கெரசின் டின்னை பிடித்து கொண்டு இந்த பையன் என்னுடன் நடக்கிறான். வலுவில் வந்து, பெரியவரே உதவி தேவையா, நான் தூக்கிட்டு வரேன் சாமான்களை என்று அவன் சொன்னபோது உக்ர வெயில் ஒரு கணம் தென்றலாக மாறிவிட்டது. யார் பெற்ற பிள்ளையோ என் சிரமம் உணர்ந்து உதவிக்கு வருகிறான். நன்றாயிருக்க வேண்டும். முக்கியமாய் மனசில் பதிந்தது அந்த விழி. பெரியவரே. என்னையா பெருசு? இல்லை, இந்த காலத்திலும் இது போன்ற சிறுவர்கள் இருக்கிறார்களா? அட, நான் தான் ஒரு கோபத்தில் வீட்டை விட்டு போய் என்றேன். உடனே போய் விடுவதா? என்னை சமாதானப்படுத்த முயலக்கூடாதா? பிள்ளை தன் கல்யாணத்தை தானே நிச்சயித்து கொண்டான் என்றால் எந்த பெற்றோருக்கு முதலில் கோபம்தான் வரும். பையன் கைமீறி போகிறானே என்ற ஆதங்கம் வரும். நம்மை ஓரங்கட்டி விட்டானே என்ற துக்கம் வரும். வயோதிகத்தில் இவன் நமக்கு உதவாமலே போய் விடுவானோ என்ற பயம் வரும்.
இதெல்லாம் புரியாதா? எம்ஏ படித்து உத்தியோகம் பார்க்கும் ஒரு பிரகஸ்பதிக்கு வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வாதம். என்னடா பையா, கஷ்டமா இருக்கா? இல்லை பெரியவரே, ஒவ்வொரு வாட்டியும் பெரியவரே சொல்ல வேணாம். அந்த மரியாதை இருக்கிறது போதும். எனக்கொன்னும் அத்தனை வயசாயிடலை பார், சார்னே சொல்லு. சரி சார். இனி வீடு கிட்டதான், ஆம்ஸ் ரோடு பக்கம். போய்விட்டான். 1000 தான் கோபம் இருக்கட்டும். இந்த 4 மாசத்தில் ஒரே ஒரு தடவை யாரோ தெரிந்தவர்களை விசிட் செய்வது போலவாவது வந்து தலையை காட்டிவிட்டு போகலாம் அல்லவா? எனக்காக இல்லாவிட்டாலும் அவன் அம்மாவுக்காகவாவது. கழுத்தை பிடித்தா வெளியில் தள்ளிவிடுவேன். ஆனால் வரவில்லையே. அத்தனை வீராப்பு ஐயாவுக்கு. அவ்வளவு ஏன்? போன மாதம் என் நண்பர் ஒருவரோடு பேசிக்கொண்டிருந்தானாம். என்னை பற்றியோ என் தாயாரை பற்றியோ ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லையாம். திமிர் பிடித்த பயல். இந்த அழகான பிள்ளையை போய் ஒரு தடவை பார்த்து விட்டாவது வரும்படி அம்மாக்காரி என்னிடம் தினம் கெஞ்சுகிறாள். போவேனா? நேற்று பிறந்த இந்த மொட்டை பயலுக்கு இவ்வளவு வீம்பும் பிடிவாதமும் இருந்தால் இவனை பெற்ற அப்பன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? அவனை கடை வாசலில் பார்த்தபோது என் உடம்பு பதறிவிட்டது. ஓடிப்போய் அவனை கட்டி கொண்டு கதற வேண்டும் போல் இருந்தது. தலையையும் முகத்தையும் தடவி கொடுக்க வேண்டும் போல் இருந்தது. இப்போதும் தான் என்ன, உங்களை மனசு நோக பேசிட்டேன்பா, மன்னிச்சிடுங்க என்று அவன் ஒரு தடவை வளைந்து கொடுத்தால், அட அசட்டு பையா, ஏதோ கோபத்தில் சொன்னால் நிஜமாவே நீ எனக்கு மகன் இல்லை, நான் உனக்கு அப்பன் இல்லைன்னு ஆயிடுமா? போனது போகட்டும். ஒரு நல்ல நாள் பார்த்து மருமகளையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர் என்று சொல்லாமலா இருப்பேன்? என்னை கண்டுகொள்ளாமலேயே ஸ்கூட்டரில் ஏறி பறந்து விட்டான். என் முகத்தில் சூடாய் வழிவது வியர்வையா கண்ணீரா என்று புரியவில்லை. பாசமுள்ள இடத்தில் தான் அடி எத்தனை சுலபமாய் உரைத்து விடுகிறது. வீட்டை அடைந்தோம். பையன் வாசல் வராந்தாவில் சாமான்களை இறக்கி வைத்தான். சட்டை முனையால் முகத்தை துடைத்து கொண்டான். கரங்களை மடக்கி நீட்டி தடவி விட்டு கொண்டான். பாவம் நோஞ்சான் பயல். வெயிலில் சாமான்களோடு நடந்தது கஷ்டமாக இருந்திருக்கும். போய் வரேன் சார். கொஞ்சம் இருப்பா. மனைவிக்கு குரல் கொடுத்து ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர்மோர் தருவித்தேன். பையன் ஆர்வமாய் குடித்தான். சட்டை கையால் வாயை துடைத்து கொண்டான். டம்ளரை கழுவி வச்சிடவா சார்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டம்ளரை வாங்கி மேஜை மேல் வைத்துவிட்டு சட்டை பையில் இருந்து 10 ரூபாய் எடுத்து நீட்டினேன். இந்தாப்பா வச்சுக்க. உன் உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேணாம் சார். என்ன வேணாம்? உன் உழைப்பை நான் சும்மா வாங்கிப்பேன்னு நினச்சியா? எனக்கு கூலியை அந்த சார் ஏற்கனவே கொடுத்துட்டார். எந்த சார்? ரேஷன் கடை வாசல்ல பழுப்பு பேண்ட் மஞ்ச சட்டை போட்ட ஒருத்தர் பஜாஜ் ஸ்கூட்டரில் வந்திருந்தார். அவர்தான் எனக்கு உங்களை அடையாளம் சொல்லி 20 ரூபாய் பணம் தந்து உங்கள் சாமான்களை வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு வந்து கொடுக்கும்படி சொன்னார். பையன் சென்றது பிரக்ஞையில் பதியவில்லை. துக்கமும் மகிழ்ச்சியும் கலந்து வீசிய ஒரு திடீர் சூறாவளியில் நான் அலைப்பொண்டு அமிழ்ந்து கொண்டிருந்தேன். கல்கி தீபாவளி மலர் இதழில் 1998ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.